Hello students, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம A to Z Max கோர்ஸ்ல ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாபிக் வந்து மாடல் வைஸ் போட்டிருந்தோம். அடுத்த டாபிக் வந்து டைப்பாக போடலாமா இல்லை மொத்தமாக போடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் ஒரே வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இதில் வந்து நம்ம பர்சன்டேஜை ஒரு சிங்கிள் வீடியோவாக பார்க்க போகிறோம். இருக்கிற எல்லா பர்சன்டேஜ் மாடல்ஸும் ஒரே தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிறது எல்லாமே மாடல்ஸ் மட்டும்தான். இது நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ்க்கு என்ன பண்ணணும்னா பினாக்கில் சால்வ் பண்ணுறது இல்லை டெக்ஸ்ட் புக்கில் டெஸ்ட் போடுறது இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணும். இதில் இருக்க சம்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த மாடல் வந்துச்சுன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிடும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் இருக்க நோட்ஸ்லாம் தெளிவாக பார்த்துட்டு அதில் இருக்க சம்ஸை சால்வ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு சில முக்கியமான வீடியோஸ் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு 23 ஷிஃப்ட் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். அதோட பிடிஎஃப்ஸ்லாம் வந்து ஒரு சிலர் பிடிஎஃப் வேணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. ஓகேவா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து இடையில ஒரு ட்ரிக் மாதிரி சொல்கிறேன். நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் சொன்னால் அந்த மாதிரி தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் வந்து நான் சொல்கிறேன். அதை பண்ணிங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகேவா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க வைக்கணும். அதுக்காக தான். ஓகே, நம்ம பர்சன்டேஜோட பேசிக்ஸ் எல்லாமே லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஓகே, அந்த வீடியோ பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது, எதுக்காக ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் போடுறோம் அப்படிங்கிறது அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் அந்த பேசிக் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த ஃப்ராக்ஷன் ஒரு தடவை பார்த்துடலாம் எல்லாத்தையும். 1/2 என்னது 50%, 1/3 33.33%, அடுத்து 1/4 25%, 1/5 20, 1/6 16 2/3, 1/7 14 2/7, 1/8 12.5, 1/9 11, 1/9, 1/11, 1/12 இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லா ஃப்ராக்ஷனுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் சொல்லும் போது இது மிஸ்டேக் ஒன்று இருந்தது. ஓகே, 1/17க்கு 5/17 சொல்லியிருந்தேன். 5 15/17 தான். அதோட கமெண்ட்லையுமே நான் இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன், இது மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கான்செப்டும் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? மோர் தென் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், வெறும் பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க பேசிக் வீடியோவை. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கலாம். இதில் பேசிக்கான மாடல்ஸ், பர்சன்டேஜோட பேசிக் மாடல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூ இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். அந்த சம்ஸ் ஒன்றா சால்வ் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 16% ஆஃப் y இஸ் சேம் ஆஸ் 4% ஆஃப் z. 16% of y is same as 4% of z. ஓகேவா? இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, 20% of y என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 20% of y என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதை நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1 இது 1 இது 4. ஓகே, அப்போ என்ன அர்த்தம், 4% ஆஃப் ஒய்ங்கிறது 1% ஆஃப் இசட்டுக்கு ஈக்குவல். நமக்கு இங்கே எவ்வளோ வேணும், 20% ஆஃப் ஒய். அப்போ 20% வரணும்னா என்ன பண்ணணும், 4லேருந்து 20 வரணும்னா எவ்வளோ மல்டிபிள் பண்ணணும், இன்ட்டு 5. இன்ட்டு 5 போட்டால் போதுமா? அதே மாதிரி இங்கேயும் இன்ட்டு 5 பண்ணிட்டோன்னா என்ன வரும், இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஓகே, 4க்கு 5 மல்டிபிள் பண்ணால் 20. அப்போ 1க்கு 5 மல்டிபிள் பண்ணால் 5. அப்போது 5% ஆஃப் இசட். ஓகே, இப்போ ஆன்சர் வந்து 5% ஆஃப் z. ஓகே, அடுத்த கொஸ்டின் x% ஆஃப் x is 64. ஓகே, இப்போ x%னா என்ன, x by 100 ஆஃப் x is 64 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, x% ஆஃப் x is 64. ஓகே, அப்போ இங்கே x ஸ்கொயர் ஆகுது. ஓகேவா? அப்போ நமக்கு இதை x ஸ்கொயர் பை 100 இருக்கனால 10ன்னு மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ x by 10 ஹோல் ஸ்கொயர் 64. இப்போ இங்கே ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், x by 10 ஈக்குவல் டு 8. அப்போ எக்ஸோட வேல்யூ 8, அந்த நம்பர் வந்து 80. இல்லைனா இந்த 100 இந்த பக்கம் கொண்டு போயிட்டு x ஸ்கொயர் ஈக்குவல் டு 6400. அப்போ எக்ஸோட வேல்யூ ரூட் ஆஃப் 6400. இப்போ எக்ஸோட வேல்யூ 80 இப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டில் எப்படி வேணால் போடலாம். எக்ஸோட வேல்யூ 80. ஓகே, அடுத்த கொஸ்டின் 5% ஆஃப் x is y. y% of 20 is, okay, 5% of x is y.
ஓகேவா? இப்போ 5% ஆஃப் ஒய் அப்படின்னா என்னது? 5/100 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 20. ஓகே, இப்போ இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு x/20 கிடச்சிருக்கு. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் 20. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணோம்? ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் 20 கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி ஒய்யோட வேல்யூ தெரியும். அப்போது ஒய்யோட வேல்யூ என்னது? x/20. அப்போ x/20 பர்சன்டேஜ் ஆஃப் 20. ஓகேவா? இதுலேருந்து நம்ம ஆன்சர் கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு நமக்கு ஒரு கண்டிஷன் தெரிஞ்சதுன்னா இது உங்கள் ஏன் அப்படி ஆப்ஷனில் மாறி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்யும் ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸும் சேம். ஓகே, பர்சன்டேஜை மாற்றினாலும் எந்த டிஃப்ரென்ஸும் வரப்போதில்லை. எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்னாலும் ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்னாலும் சேம் தான். அப்போ இங்கே x/20 நம்ம ஆப்ஷனில் எதுவுமே இல்லை. இப்போ இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணால் 20% ஆஃப் x/20 எழுதலாமா? இப்போ 20% ஆஃப் x/20 ஆப்ஷன் டி. ஓகேவா? அவங்க கொடுத்த கண்டிஷன் வச்சு எழுதிட்டு அதே கண்டிஷன் அப்படியே யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். அவ்வளோதான். அடுத்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 20% ஆஃப் 75% ஆஃப் 800? 20% நம்ம ஃப்ராக்ஷன் என்ன படிச்சிருக்கோம்? 20% அப்படின்னா 1/5. 75% 3/4 இன்ட்டு 800. இப்போ 4ல் கேன்சல் பண்ணால் 200, 5ல் கேன்சல் பண்ணால் 40. இப்போ ஆன்சர் வந்து 120. அடுத்தது 60% ஆஃப் a plus b is 100% ஆஃப் b. இப்போ 60%, இப்போ பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும், 0 கேன்சல் ஆகிடும், 3 டைம்ஸ் இது 5 டைம்ஸ். அப்போ 3a plus 3b ஈக்குவல் டு 5b. இப்போ 3b இங்கே போச்சுன்னா 3a ஈக்குவல் டு 2b. இது அப்படியே வச்சுக்கலாம். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? 3a minus b is 2. 3a plus b யோட வேல்யூ கேட்குறாங்க. 3aங்கிறது என்னது? 2b-ஆ? இப்போ 2b minus b-னா b, 2b plus b-னா 3b. இப்போ ரெண்டு பக்கமும் b-யோட வேல்யூ கேன்சல் ஆகிடும். ஆன்சர் 1:3. ஆன்சர் வந்து 1:3. அடுத்த கொஸ்டின், 50 is subtracted from a 30% of number which is 5% of that number. ஓகே, ஒரு நம்பரோட 30% கூட 50-ஐ மைனஸ் பண்ணால் அந்த நம்பரோட 5% கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? 25%. இந்த 50 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 50. அப்போது 25% தான் என்னென்னு கிடச்சிருக்கு? 15 கிடச்சிருக்கு. அந்த நம்பர் என்னென்னு கேட்குறாங்க. அந்த நம்பர் என்ன இருக்கும்? 100% இருக்கும். இப்போ 25%லேருந்து 100% போகணுன்னா இன்ட்டு 4 போடணும். அதே மாதிரி 50ஐயும் இன்ட்டு 4 போட்டோம் அப்படின்னா 200. இப்போ ஆன்சர் வந்து 200. அடுத்த கொஸ்டின், a person spend 40% of his salary to children education. ஓகே, 40% வந்து 40% வந்து என்ன பண்ணுறாரு? சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறாரு. ரெஸ்ட் ஃபார் த ஃபேமிலி. ரிமைனிங் 60 வந்து ஃபேமிலிக்கு வந்து செலவு பண்ணுறாரு. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த சில்ட்ரன் எஜுகேஷன் இஸ் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ்? சில்ட்ரன் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஃபேமிலி எக்ஸ்பென்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ? 60. சில்ட்ரன் எஜுகேஷன் வந்து 40. இப்போ இந்த ரேஷியோ எடுத்தோன்னா 2:3. இப்போ ரேஷியோ வந்து 2:3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? சில்ட்ரன் எஜுகேஷன் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸில் எவ்வளோ? சில்ட்ரன் எஜுகேஷன் என்னது? 2. ஃபேமிலி எக்ஸ்பென்ஸு 3. ஓகேவா? இப்போது இன்ட்டு 100. அப்போ 2/3னா எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? நமக்கு 1/3னா தெரியும், 33.33%. 2/3னா 66.66%. ஆன்சர் வந்து 66.66%. ஓகே, அடுத்த கொஷின், எக்ஸ் இன்கம் இஸ் 30% லெஸ் தென் த ஒய்ஸ் இன்கம். ஓகே, இப்போ எக்ஸ் இன்கம் இஸ் 30% லெஸ் தென் ஒய்ஸ் இன்கம். இப்போ ஒய்யோட இன்கம் 10 இருந்ததுன்னா எக்ஸோட இன்கம் 7 இருந்திருக்கும். ஓகே, 100 அப்படின்னா
30 கம்மினா 70, அதை நம்ம டேரெக்டாக இப்படி எடுத்துக்கணும். 7:10. ஓகேவா? அப்போ எக்ஸோடது ஒய்யை விட 30% கம்மியாக இருக்கனால 7:10 இருக்குது. அப்போது ஒய்ஸ் இன்கம் இஸ் வாட் பர்சன்டேஜ், இங்கே மோர்னு வரணும், வாட் பர்சன்டேஜ் மோர் தென் எக்ஸ். எக்ஸை விட ஒய்யோட இன்கம் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ எக்ஸு கூட தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஒய்யோடது எவ்வளோ அதிகமாக இருக்குது? 3 அதிகமாக இருக்குது. அப்போது 3/7 × 100. ஏன் நம்ம 3/7 போடுறோம், இது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நம்ம பேசிக் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்போ 3/7. ஓகே, நம்ம இதுக்கு மேலே சால்வ் பண்ண தேவையில்லை. 1/7னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 14.28%. என்ன இருக்குது? 3/7. இப்போ இந்த வேல்யூவை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். 24, 2, 6, 8, 42. இப்போ 42.84. ஃப்ராக்ஷன் படிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கொஷின், x and y are the two numbers 20% and 30% less than the third number z. Then x is how much percentage more than y? Okay, x, y, z. Okay, z வந்து 100% வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? x is 20% less than the third number. 20% எவ்வளோ இருக்கும்? 80. அடுத்து 30% lessனா 70. x is how much percentage more than y? xக்கு yக்கு மட்டும் ரேஷியோ எடுப்போம். 8:7 இருக்குது. இப்போது எக்ஸுங்கிறது ஒய்யை விட எவ்வளோ அதிகம்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒய் கூட தான் கம்பேர் பண்ணுறோம். இப்போ கம்பேர் பண்ணுறதை கீழே போடணும். எவ்வளோ அதிகம் கம்மின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். இப்போ 8 - 7 1. இப்போ 1/7ஓட வேல்யூ என்னது? 14.28%. Okay, அடுத்த கொஷின், 15% half of, okay, 50%, 50%னா 50/100, என்னன்னு 1/2. ஹாஃப்னா நம்ம ஃப்ராக்ஷன் என்ன படிச்சிருக்கோம்? 1/2. 1/2 into half of a is 1.25 times. இப்போ 125/100 போட்டுக்கலாம். of the value 60% of half of b. ஓகே, இப்போ இதுலேருந்து ஏபி கம்பேர் பண்ணணும். இப்போ முதல்ல ஏபியோட ரேஷியோ எடுப்போம். இங்கே எல்லாமே கேன்சல் பண்ணலாம். 0 0, இங்கே 5 times 4 times, 2 டேபிளில் 3 times, இந்த 2 × 2 4 கேன்சல் ஆகிடும். அப்போது a/b = 15 இதையும் கேன்சல் பண்ணலாமா? 5 வந்து 1 times, 10 வந்து 2 times. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 3/2. இப்போ a வந்து 3, b வந்து 1. என்ன கேட்குறாங்க? a is what percentage more than b. b கூட தான் கம்பேர் பண்ணுறோமா? more or less than b. b வந்து 2. எப்போ எவ்வளோ அதிகம் கேட்டிருக்காங்க? பிலேருந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ கீழே 2 எவ்வளோ அதிகமாக இருக்குது? 1 அதிகமாக இருக்குது. 50% மோர் ஆர் லெஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஏ இஸ் மோர் ஆர் லெஸ் எவ்வளோ? அதிகம் தானே. அப்போது 50% மோர். இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்தது டைப் 2. இது வரைக்கும் பார்த்த டைப் 1 எல்லாமே ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்கும். அந்த கண்டிஷன்லேருந்து நம்ம என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை ரேஷியோவை மாற்றிட்டு, ரேஷியோலேருந்து மோர் தென்னா லெஸ் தென்னா இல்லை டேரெக்டாக கேட்குறாங்களான்னு பார்த்து ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு நம்ம ஃப்ராக்ஷன் பர்சன்டேஜ் படிச்சிருக்கோம். அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்? ஃப்ராக்ஷன் பர்சன்டேஜ் படிச்சிருக்கணும். பேசிக் வீடியோ கரெக்டாக பார்த்துருக்கணும். அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இந்த சம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியான சம்ஸாக இருந்திருக்கும் உங்களுக்கு. பார்க்கலன்னா என்னென்ன பண்ணோன்னே புரியாமல் வந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது டைப் 2 மார்க் பேஸ்டு. இப்போ இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸு. ஃபஸ்ட்டு டோட்டல் மார்க். இப்போ டோட்டல் மார்க் அப்படிங்கிறது என்னென்னு தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 100ன்னு எடுத்துக்கணும். டோட்டல் மார்க் தெரிலனா 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது பாஸ் மார்க் ஃபெயில் பை இவ்வளோ பர்சன்டேஜ் இல்லைனா ஃபெயில் பை இவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு என்ன மீனிங்? இப்போது ஒரு எக்ஸாமில் 100 மார்க் வந்து பாஸ், 100 மார்க் வந்து டோட்டல் மார்க். ஓகே, டோட்டல் மார்க் வந்து 100. 40 எடுத்தால் பாஸ், 40 வந்து பாஸ் மார்க். அப்போ ஒரு பர்சன் 35 மார்க் வாங்குறார் அப்படின்னா என்ன மீனிங்? 35 மார்க் வாங்கின ஒரு பர்சன் வந்து 5 மார்க்ஸ்
லெஸ்ஸாக எடுத்து ஃபெயில் ஆகிட்டார். ஓகே, இப்போ 5 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன மீனிங்னு எடுத்துக்கணுன்னா, அவங்க கொடுத்த மார்க்கு கூட இந்த ஃபெயிலான மார்க்கை ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? பாஸ் மார்க் கிடைக்கும். இது வேல்யூவாக கொடுத்துருந்தாலும் சரி, பர்சன்டேஜாக கொடுத்துருந்தாலும் சரி, அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ 35ங்கிறது அவங்க வாங்கின மார்க்கு. எவ்வளோ ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா 5 மார்க்ஸில் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி 2 கண்டிஷன்லாம் வரும். அப்போ நம்ம எல்லா இடத்துலையும் பாஸ் மார்க்கை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். அடுத்தது இன்கேஸ் நெகட்டிவ் மார்க்னு கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ நமக்கு சிஜிஎல் எக்ஸாமில் இருக்க மாதிரி தான். இப்போது ஒரு கொஷின் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா கரெக்ட் கொஷினுக்கு 2 மார்க், தப்பாக போட்டால் -1 மார்க். ஓகேவா? இப்போது அந்த எக்ஸாமில் டோட்டல் கொஷின் 100 அப்படின்னு சொன்னாங்கன்னா, கரெக்டாக போட்டது தப்பாக போட்டது ரெண்டும் சேர்த்து என்ன வரும்? x + y வந்து 100 அப்படின்னு வரும். ஏன்னா ரெண்டு தப்பாக போட்டாலும் சரி, கரெக்டாக போட்டாலும் சரி, ரெண்டு ப்ளஸ் பண்ணால் 100 தான் வரும். 100 கொஷின் இருக்குது. இப்போ அந்த பர்சன் வந்து ஒரு 85 மார்க் வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 100 கொஷினுக்கு சரி 200னால ஒரு 150 வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 150 மார்க்குங்கிறது எப்படி வந்திருக்குன்னா, அந்த கரெக்டாக போட்ட கொஷினுக்கு ஒரு 2 மார்க் கொடுத்துருப்பாங்க, தப்பாக போட்ட கொஷினுக்கு -1 போட்டிருப்பாங்க. அப்போது இப்படி தான் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த 2 ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டு XY கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? நமக்கு ஃபஸ்ட்டு 2 மாடல் தான் முக்கியம். இது வந்து ரேர் தான், இதில் கேட்க மாட்டாங்க, இல்லை நம்பர் சிஸ்டமில் கூட கேட்கலாம் இது. இதில் ஃபஸ்ட் கொஷின், a student has to secure 25% mark to pass in the subject. ஓகே, ஒரு பர்சன் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னா 25% மார்க் வாங்கணும். இஃப் he gets 78 marks and failed by 22 marks, what are the maximum marks of the subject? ஓகே, அப்போ அந்த சப்ஜெக்ட் டோட்டல் மார்க் வந்து 100%, மேக்ஸிமம் மார்க் வந்து 100%. எவ்வளோ எடுத்தால் பாஸ் மார்க்? பாஸ் மார்க் அப்படிங்கிறது 25%. என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் he gets 78 மார்க்ஸ், இப்போ அவன் வாங்கின மார்க் வந்து 78, எவ்வளோக்கு ஃபெயில் ஆகிறான்? 22ல் ஃபெயில் ஆகிறான். ஓகே, முன்னாடியே சொன்னோமா, இந்த மாதிரி மார்க் வாங்கிட்டு ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? இந்த மார்க்கையும் ஃபெயிலான மார்க்கையும் ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? பாஸ் மார்க் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும்? 80, 100. அப்போது பாஸ் மார்க் 25%ங்கிறது எவ்வளோ? 100 மார்க்ஸ். நமக்கு எவ்வளோ வேணும்? 100 மார்க்ஸ் வேணுமா? 100% வேணுமா? டோட்டல் மார்க்ஸை நம்ம 100%ன்னு வச்சுருந்தோம். இங்கே பாஸ் மார்க் வந்து 100ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 25% தான் 25% தான் நமக்கு 100னா 100% எவ்வளோன்னு என்ன பண்ணணும்? இன்ட்டு 4. அப்போ இங்கே இன்ட்டு 4. அப்போது அந்த எக்ஸாமில் டோட்டல் மார்க் எவ்வளோ? 400. அடுத்தது, a student has scores 40% மார்க். ஓகே, 40% மார்க் வாங்குறாரு. எவ்வளோ மார்க்கில் ஃபெயில் ஆகிறாருன்னா 50 மார்க்கில் ஃபெயில் ஆகிறாரு. அப்போ என்ன பண்ணணும்? ஃபெயிலான மார்க்கை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாஸ் மார்க் கிடைக்கும். ஓகே, அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க? ஸ்டூடெண்ட் பி காட் ஸ்கோர்ஸ் 150 மார்க்ஸ் அண்ட் ஃபெயில் பை 120. அப்போ அதே பாஸ் மார்க் தான். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல், ரெண்டு பாஸ் மார்க்குமே ஒன்று தானே, இப்போ ஈக்குவலாக இருந்திருக்கும். இவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 150 மார்க்கு, ஃபெயில் ஆனது 20. இப்போ என்ன கேட்குறாங்க? மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ, பாஸ் மார்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே ப்ளஸ் பண்ண எவ்வளோ வருது? 170. அப்போ பாஸ் மார்க் வந்து 170. இப்போ ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் இருக்குது, 170. ஓகே, இப்போ இங்கே சால்வ் பண்ணுவோம். 40% ஈக்குவல் டு இங்கே 170, இந்த 50 இந்த பக்கம் போச்சுன்னா -50. அப்போ 40% தான் 120 அப்படின்னா 100% தான் டோட்டல் மார்க் வந்திருக்குமா? இப்போ இங்கே 0 0 கேன்சல், 1 டைம்ஸ் 3 டைம்ஸ். அப்போது 1% 3 அப்படின்னா 100% 300. ஓகே, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா போதும். இது எப்படி எழுதியிருக்கோன்னா, ரெண்டுமே பாஸ் மார்க். 40% மார்க் வாங்கி 50ல் ஃபெயில் ஆனால் அதுலேயும் பாஸ் மார்க் தான் கிடைக்க போகுது. 150 மார்க் எடுத்து 20 மார்க் எடுக்காமல் ஃபெயில் ஆகி அதையும் ப்ளஸ் பண்ணோன்னா பாஸ் மார்க் தான் கிடைக்க போகுது. அதனால் ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிடுறோம். அதுலேருந்து நமக்கு பாஸ் மார்க் டைரெக்டாகவே கிடச்சிருச்சு. இதில் டோட்டல் மார்க் மட்டும் நமக்கு 300 கிடச்சிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து 170 அண்டு 300. இப்போ மேக்ஸிமம் மார்க் வந்து 300, பாஸ் மார்க் வந்து 170.
அடுத்தது in exam 85% of the students passed, 105 students failed. If so, how many students appeared in the exam? இப்போ 85% வந்து பாஸ் ஆயிருக்காங்க. எவ்வளோ பேர் அப்போ ஃபெயில் ஆயிருப்பாங்க? 15% ஃபெயில் ஆயிருப்பாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? ஃபெயில் ஆனவங்க வந்து 105 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 15% 105னா நமக்கு என்ன வேணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது 100% இருந்திருக்கும். இப்போ 15% 105 இப்போ எத்தனை டைம்ஸ்னா இன்டூ 7 போட்டால், அப்போ இங்கே இன்டூ 7 போட்டோன்னா டோட்டல் வந்து 700. அடுத்தது in a class percentage of students passed is 15%, 50%. ஓகே, பாஸ் ஆனவங்களோட பர்சன்டேஜ் வந்து 50%. ஓகே, the number of boys and girls who passed the exam is same. ஓகே, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பாஸ் ஆனது சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே அளவில் பாஸ் ஆகிருக்காங்க. இங்கே 10 பேர்னா இங்கே 10 பேர், இங்கே 20 பேர்னா இங்கே 20 பேர், அந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபெயில் ஆனவங்க எப்படி இருப்பாங்க? ஃபெயில் ஆனவங்களும் அதே 50% தான் இருப்பாங்களா? ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் த பாய்ஸ் ஹூ ஃபெயில்டு த எக்ஸாம்ஸ் ஆர், பாய்ஸ் ஃபெயில் ஆன பாய்ஸ் எவ்வளோன்னு தெரில நமக்கு. ஓகே, பி கேர்ள்ஸ், இது ஃபெயில் ஆன பாய்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. which is 150% more than who failed in the exam. Okay, if the boys who failed the exam are 150% more than the girls who failed in the exam. 150% அதிகம் அப்படின்னா என்னது? இப்போ 100 அப்படின்னா 150 அதிகம்னா எவ்வளோ வந்திருக்கும்னா 250 இருந்திருக்கும். 150 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போது ரேஷியோ எவ்வளோ வரும்? 2:5. 2:5. ஏன் அப்படி எடுத்திருக்கோம்? பாய்ஸ் வந்து கேர்ள்ஸோட 150% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 150 அதிகம்னா 100லேருந்து 250 இருந்திருக்கும். அதுக்கு ரேஷியோ எடுத்தோம்னா 5:2. இப்போ பாய்ஸ் 5 இருக்காங்க, கேர்ள்ஸ் வந்து 2 இருக்காங்க. இப்போது இது ரெண்டுமே என்னது? ஃபெயில் ஆனவங்க. ஓகே, ஃபெயில் ஆன பர்சன்டேஜ் எவ்வளோ? 50%. ஃபெயில் ஆன பர்சன்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 5, 2. அப்போது 7 பார்ட்டு தான் வந்து 50%. நமக்கு இங்கே எவ்வளோ வேணும்? Find the percentage of girls who failed out of total students. ஃபெயில் ஆனவங்க எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபெயில் ஆனது எவ்வளோ? 2. இப்போ நமக்கு 7 பார்ட் வந்து 50%. அப்போது 1 பார்ட் வந்து 50/7. நமக்கு 2 பார்ட் வேணும். அப்போது 100/7. 100/7ங்கிறது என்ன பர்சன்டேஜ்? 1/7னா 14.28. அதே தான் இங்கே. இப்போ ஆன்சர் வந்து 14.28. ஓகேவா? இங்கே நமக்கு 5:2ன்னு எடுத்தோம். அந்த ரேஷியோவில் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டுமே ஃபெயில் ஆனவங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு தெரியும். முன்னாடியே பாஸ் ஆனவங்க 50னா ஃபெயில் 15 எடுத்து வச்சுருந்தோம். அப்போ இந்த 5 2 ப்ளஸ் பண்ணால் 7 தான் 50%. அப்போ 2 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 100/7. பர்சன்டேஜுக்கான அந்த 100 விட்டுட்டு ரிமைனிங் பார்த்தா 1/7 மட்டும் இருக்கும். இப்போ 1/7க்கு 14.28%. ஓகே, அடுத்தது டைப் 3 எரர் பேஸ்டு. ஓகே, என்ன எரர் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பரை வந்து நான் 5ஆல் மல்டிபிள் பண்ண சொல்கிறேன். ஓகே, 10 வந்து 5ஆல் மல்டிபிள் பண்ண சொல்கிறேன். நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 50 வரும். இதுக்கு பதிலாக ஒரு பர்சன் என்ன பண்ணிடுறாருன்னா மிஸ்டேக்காக 10 1/5ஆல் மல்டிபிள் பண்ணிடுறாரு. அப்போ என்ன ஆகும்? ஆன்சர் 2ன்னு கிடைக்கும். அப்போது இந்த மிஸ்டேக்னால என்ன ஆகுது? டிஃப்ரென்ஸ் வந்து 48 ஆகுது. ஓகேவா? அப்போ இந்த 48ங்கிறது 50ல் எவ்வளோ பர்சன்டேஜ்? கொஷின் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணும்போதோ ஏதோ ஒருல வந்து ஒரு எரர் வந்துருச்சு அப்படின்னா அந்த எரர் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கரெக்ட் வேல்யூ, இன்கரெக்ட் வேல்யூ ரெண்டு கண்டுபிடிக்கணும். அப்போது எரர் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு எரர் எப்படி கண்டுபிடிப்போம்? கரெக்ட் வேல்யூ மைனஸ் இன்கரெக்ட் வேல்யூ. ஓகேவா? இதை எது கூட கம்பேர் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தானே. அப்போ கரெக்ட் வேல்யூ கூட தான் எப்பவுமே கம்பேர் பண்ணுவோம். இப்போ எரர் பர்சன்டேஜ் அப்படின்னா கரெக்ட் மைனஸ் இன்கரெக்ட் இன்ட்டு 100. இப்போ கரெக்ட் மைனஸ் இன்கரெக்ட் பை கரெக்ட் இன்ட்டு 100. இல்லைன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல டிஃபரன்ஸ் பை
எந்த வேல்யூவை கம்பேர் பண்ணுறாங்களோ நம்ம பேசிக் வீடியோவில் பார்த்துருக்கோம் இன்ட்டு 100. அதை வச்சு தான் இந்த ஃபார்முலாவே க்ரியேட் பண்ணுறோம். இங்கே டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறனால கரெக்ட் வேல்யூக்கும் இன்கரெக்ட் வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடும். கீழே கம்பேர் பண்ணுறது எப்பவுமே கரெக்ட் வேல்யூ கூட தான் கம்பேர் பண்ணுவோம். அப்போ கீழே கரெக்ட் போட்டு இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. அடுத்த கொஸ்டின், a number is asked to multiplied by 4/5 by a girl, but mistake she multiplied by number by 5/4. Find the percentage of a fault. இப்போ ஃபால்ட் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ ஏதோ ஒரு நம்பர் எக்ஸுங்கிற ஒரு நம்பர், ஓகேவா, அதை 4/5 மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ணிடுறாங்க, 5/4 மல்டிபிள் பண்ணிடுறாங்க. ஓகேவா, அப்போ கரெக்ட் வேல்யூ என்னது, 4/5 இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர். ஓகேவா, எக்ஸ் வந்து காமனாக இருக்கனால கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 16 minus 25/20 by 4/5 into 100. இப்போ என்ன ஆகும், 16 minus 25 9/20. நமக்கு இங்கே நெகட்டிவ் அப்படிங்கலாம் பிரச்சனை கிடையாது. இப்போ 5/4 into 100. இப்போ 5 4 25. 9 into 25 225/4. இப்போ 225/4 அப்படின்னா 56.25. அப்போ 56.25%. அடுத்த கொஸ்டின், if the word mathematics is spelled with S in place of MA, then what would be the percentage reduction in the number of letters? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, MAக்கு பதிலாக எஸ்ன்னு ஸ்பெல் பண்ணோன்னா எவ்வளோ லெட்டர்ஸ் கம்மியாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 2 4 6 8 10 11, மொத்தமாக 11 இருக்குது. எவ்வளோ கம்மியாகுது, MAக்கு பதிலாக எஸ்ன்னு போடுறோம். அப்போது 4 இருந்த இடத்துல 2 போடுறோம். அப்போ என்ன ஆகும், 2 தான் கம்மியாகுது. இப்போ 2/11%. 1/11% நம்ம எவ்வளோன்னு படிச்சிருக்கோம்னா 9.09%. நமக்கு இங்கே என்ன வேணும், 2/11. அப்போ இதை இன்டூ 2 பண்ணால் 18.18%. அடுத்தது டைப் 4 ஃப்ராக்ஷன் பேஸ்டு. இந்த ஃப்ராக்ஷன்னா எப்படி இருக்குன்னா, நார்மல் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ இதனால் ஃப்ராக்ஷன் இப்படி மாறுது. அப்போ ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் என்ன, இந்த மாதிரி மாடலில் கேட்பாங்க. ஓகே, இப்போ இதில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த நியூமரேட்டர் ஆஃப் அ ஃப்ராக்ஷன் இஸ் இன்க்ரீஸ்டு பை 25%. அப்போ நியூமரேட்டரை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 25 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நியூமரேட்டர் எவ்வளோ வந்திருக்கும், 125 இருக்குமா. 25 இன்க்ரீஸ் பண்ணால் 125% வந்திருக்கும். அடுத்தது டினாமினேட்டர் என்ன பண்ணுறாங்க, 20% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ டினாமினேட்டர் என்ன இருக்கும், 80% ஆயிருக்கும். ஓகேவா, இப்படி பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, 5/4 ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பர்சன்டேஜ் போயிடும். 4ல் 80 வந்து 20 டைம்ஸ், 5ல் 125 வந்து 25 டைம்ஸ். அடுத்து 25 வந்து 5 டைம்ஸ், 20 வந்து 4 டைம்ஸ். அப்போ நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஈக்குவல் டு 4/5. ஓகே, இதுதான் அப்போ ஒரிஜினல் ஃப்ராக்ஷனாக இருந்திருக்கும். ஓகேவா, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை 100 கூட இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ளஸ் பண்ணுங்கள், டிக்ரீஸ் ஆச்சுன்னா மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்தது, the numerator of the fraction is decreased by 20%. அப்போ நியூமரேட்டர் இந்த இடத்துல என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 20% டிக்ரீஸ் அப்படி இருக்காங்க. அப்போ இங்கே 80. அடுத்து டினாமினேட்டர் வந்து இன்க்ரீஸ்டு பை 25. அப்போ 125 ஈக்குவல் டு 8/15. இப்போ கேன்சல் பண்ணால் 10, 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 25, எகெயின் 5ல் கேன்சல் பண்ணால் 3 5. இப்போ நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் வந்து இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா 5/6. அப்போ இதுதான் ஒரிஜினல் ஃப்ராக்ஷனாக இருந்திருக்கும். ஓகே, ஃப்ராக்ஷனில் இந்த மாதிரி மாடலில் தான் கேட்பாங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிக்ரீஸ் பண்ணால் இந்த வேல்யூ வருது, அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவ்வளோதான், இந்த மாடல் மட்டும் தான் கேட்பாங்க. ஃப்ராக்ஷனில் வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக வராது. இன்னும் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜஸ் ஆட் பண்ணுறது, இல்லை
பர்சன்டேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் பேசிக்கான மாடல் இதுதான். இது தெரிஞ்சால் போதும் ஃப்ராக்ஷன் பேஸ்டில். அடுத்தது பாப்புலேஷன் சேஞ்ச் ஆர் டிப்ரிஷியேஷன். ஓகே, இப்போது பாப்புலேஷன் சேஞ்ச் அப்படின்னா இப்போ 2012 ஒரு பாப்புலேஷன் இருக்குது, 2013 ஒரு பாப்புலேஷன் இருக்குது, 2014 ஒரு பாப்புலேஷன் இருக்குது. ஓகே, ஒரு சில இடத்துல இன்க்ரீஸ் ஆகும், ஒரு சில இடத்துல டிக்ரீஸ் ஆகும். இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 20,000 இருக்குது ஒரு சிட்டியோட பாப்புலேஷன். இது 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் 10% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, இப்போது 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10% நம்ம என்ன ஃப்ராக்ஷன் படிச்சிருக்கோம்? 1/10. இந்த நம்பரை மேலே இருக்க நம்பர் கூட ப்ளஸ் பண்ணி எழுதணும். 11/10. ஓகேவா, நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? 10% அப்படின்னா 1/10 படிச்சிருக்கோம். 10% இன்க்ரீஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா மேலே ப்ளஸ் பண்ணிக்கணும், 11/10. இன்கேஸ் 10% டிக்ரீஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிக்கணும். 10 கூட 1 மைனஸ் பண்ண எவ்வளோ? 9. 9/10. இப்போது 20%க்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 20%ஓட ஃப்ராக்ஷன்னா 20%ஓட ஃப்ராக்ஷன் வந்து 1/5ன்னு படிச்சிருக்கோம். இப்போது 20% இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 20% இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். இப்போ 6/5. இதே 20% டிக்ரீஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ 4/5. ஓகேவா, நம்ம நார்மல் படித்த ஃப்ராக்ஷன் தான். ஆனால் இன்க்ரீஸ்ன்னு சொன்னால் கீழே இருக்க நம்பரை மேலே இருக்க நம்பர் கூட ப்ளஸ் பண்ணி எழுதணும். டிக்ரீஸ்ன்னு சொன்னால் கீழே இருக்க நம்பரை மேலே இருக்க நம்பர் கூட மைனஸ் பண்ணி எழுதணும். இப்போது 33.33%க்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 1/3ன்னு படிச்சிருக்கோம். இப்போ இதுவே இன்க்ரீஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? மேலே ப்ளஸ் பண்ணணும், 4/3ன்னு போடணும். டிக்ரீஸ்ன்னு சொன்னாங்கன்னா மைனஸ் பண்ணி 2/3ன்னு போடணும். அவ்வளோதான். இன்க்ரீஸ் சொல்கிறாங்களா டிக்ரீஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்து நம்ம சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பாப்புலேஷனுக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது இருக்கும். டிப்ரிஷியேஷன் அப்படின்னா வேல்யூ கம்மியாகிறது. ஓகே, வேல்யூ கம்மியாகிறது. ஒரு கார் வந்து நம்ம 2014 ஒரு 2 lakhsக்கு வாங்கினோம் அப்படின்னா 2016 இது என்ன ஆகும்? இதோட வேல்யூ கண்டிப்பாக கம்மியாகும். இந்த மாதிரி வேல்யூ கம்மியாகிறதுக்கு பேர் டிப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 கான்செப்ட் இதில் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி அந்த ஃப்ராக்ஷன் சொல்லிட்டேன், இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிற ஃப்ராக்ஷன்ஸ். இப்போது 25% இன்க்ரீஸ்னால் என்ன ஃப்ராக்ஷன் வரும்? 25% டிக்ரீஸ்னால் என்ன ஃப்ராக்ஷன் வரும்? இப்போ உங்கள் நோட்டில் எழுதுங்க பார்ப்போம். எழுதிட்டிங்களா? ஓகே, எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 25% இன்க்ரீஸ், 25%க்கு நம்ம என்ன பார்த்தோம்னா 1/4ன்னு பார்த்தோம். 25%ஓட ஃப்ராக்ஷன். இன்க்ரீஸ்னால் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். இப்போ 5/4. இதே டிக்ரீஸ்னால் 3/4. அவ்வளோதான். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம சம்ஸில் பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். the value of the machine depreciate 10% every year. How much less it will be in the next 2 years if the initial population இல்லை, initial value 22,50,000. ஓகே, அப்போ ஒவ்வொரு வருஷமும் 10% கம்மியாச்சுன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்தது எவ்வளோ? 220,225,000 இது எழுதிக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு வருஷமும் 10% கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. நம்ம என்ன பார்த்தோம்? 10% கம்மியாகுதுன்னு என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணுமா? இப்போ 9/10. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. அப்போ 2 9/10. இதை சால்வ் பண்ணோன்னு ஆன்சர் வருது. இப்போ 0 0 கேன்சல், ரிமைனிங் 225 × 81. 40 4 28. இப்போ 18225. இங்கே ஒரு 2 0 இருக்கா?
2 zeros கேன்சல் ஆகிடும். அப்போ இன்னொரு 2 zeros இருக்கும். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து 1822,500. 18,22,500. Okay, அடுத்த question. If the population of the town is 32,000, its annual increase is 10%. The correct population at the end of 2 years. ஓகே, இப்போ அதே மாடல் தான். இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதே மாடல் உங்களுக்கு புரிஞ்சதுனால இது நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ 32,000 10% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு என்ன பண்ணணும்? 11/10. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. இப்போ 11/10. இப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். 320 into 121. இப்போ 32 into 121. இப்போ 242 363. இப்போ 2793. சரி 8. இப்போ 38720. இப்போ ஆன்சர் 38,720. Okay, அடுத்த கொஷின். An impact of corona pandemic in a city, 5% of the people died. இப்போது முதல்ல எக்ஸ் பீப்புள் இருந்திருப்பாங்க, அதில் 5% டைட் அப்படின்னா 95% தான் இருந்திருப்பாங்க. ஓகேவா? இந்த 95% என்ன ஆகுது அப்படின்னா 30% ஃப்ளட் அவுட் ஆஃப் பேண்டமிக். இந்த பேண்டமிக்னால 30% வந்து போயிட்டாங்க. இப்போ ரிமைனிங் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 70% தான் இருக்காங்க. இந்த 70% தான் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய 2660 பாப்புலேஷன். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் பாப்புலேஷன் சம்மில் அது கொஷின் படிக்க அந்த ஈக்குவேஷன் எழுதிடணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போது வேணால் கொஷினை ஃபுல்லாக படித்து என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா போடும்போது இந்த மாதிரி தான் போடணும். கொஷின் படிக்கும் போதே அப்படியே எழுதிட்டே வந்துடணும். ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே இந்த எக்ஸுங்கிறதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 0 0 கேன்சல் ஆகிடும். இந்த 2 times 19 times 7ல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 5 8 0. 19ல் கேன்சல் பண்ணால் 20. அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே 2 into 2 40. இப்போ 40,000 40 2 0. இப்போ 4,000. அப்போ பாப்புலேஷன் ப்ரெசன்ட் பாப்புலேஷன் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 4,000 வந்திருக்கும். சரி, ப்ரெசன்ட் பாப்புலேஷன் வந்து 2660. ஸ்டார்டிங்கில் ஒரிஜினல் பாப்புலேஷன் இருந்ததில்ல, அதுதான் வந்து 4,000. சாரி, இந்த 4,000 இருந்திருக்கும். இதுலேருந்து 5% வந்து டைட், அதுக்கப்புறம் 30% போயிருப்பாங்க. அது போகிற ரிமைனிங் இருக்கிறது தான் இந்த 2660. அப்போ ஸ்டார்டிங்கில் 4,000 இருந்திருப்பாங்க. இப்போ ஆன்சர் வந்து 4,000. அடுத்த கொஸ்டின். The value of mission is 8,000. 8,000. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் பை 10% அப்படின்னா 9/10. அடுத்தது 5% இந்த செகண்ட் இயர். செகண்ட் இயரில் 5% டிக்ரீஸ் ஆகுது. இப்போ 5%னா 1/20. இப்போ 1/20னா 19/20 into 20% டியூரிங் த தேர்ட் இயர். இப்போ 20% கம்மியாச்சுன்னா 20%னா 1/5. அப்போது 4/5. ஓகேவா? இதை சால்வ் பண்ணால் 2 0 கேன்சல் ஆகிடும். 2 டேபிளில் 2 times 5 டேபிளில் 16 times. இப்போ ஆன்சர் 16 into 9 into 19 into 2. இப்போ 16 into 9னா 54 5 144 into 38. இப்போ 144 into 38. 2 3 5 3 1 1 12 13 1 4. இப்போ 2 7 4 5. இப்போ 5 4 7 2. அடுத்த கொஸ்டின். The population of a city is 62,50,000. இது என்னதுன்னு சொல்கிறாங்க? ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இஸ் 20% per year. ஒவ்வொரு வருஷமும் 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 20%னா என்னது? 1/5. இப்போ இன்க்ரீஸ்னால் 6/5.
இது வந்து எத்தனை வருஷத்துக்கு 4 இயர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? அடுத்தது எவ்ரி செகண்ட் இயர் என்ன சொல்கிறாங்க, 10% இறந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 10%னா 9/10 டிக்ரீஸ் ஆகிருக்கும். இது செகண்ட் இயரில் ஒரு தடவை, 4th இயரில் ஒரு தடவை நடந்திருக்கும். ஓகேவா? இப்போ இதில் 2 0 கேன்சல் ஆகிடும். அடுத்தது 5 × 5 25, இதுவும் 25. 25 × 25 என்னது 625, அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ 100 மட்டும் இருக்கும். இப்போ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ணோன்னா 100 × 36 × 36 × 81. இப்போ 36 × 36னா 1296 × 81. இப்போ 1296 8ஆல் மல்டிபிள் பண்ணால் 84 72 76, ரிமைனிங் 7 16 23, ரிமைனிங் 2. இப்போ 10. இப்போ 6 7 9 4 0 1. அப்போ 104976. கரெக்டு தான். பட் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 இருக்குது, அது ஆப்ஷனில் ஆட் பண்ணல. இப்போ ஆன்சர் வந்து சி தான், 10497600. Okay, in a city the population is 64,200. Okay, male population வந்து increased by 20%. female population வந்து 5%. 5% இன்க்ரீஸ் ஆகுது. இதனால வந்து டோட்டல் பாப்புலேஷன் 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மேல் ஃபீமேல் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க இந்த டோட்டல் பாப்புலேஷன் 10% இன்க்ரீஸ் ஆகுது. எதனாலனா மேலில் 20%, ஃபீமேலில் 5% இன்க்ரீஸ் ஆனதுனால டோட்டலில் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது அப்படியே சால்வ் பண்ணுவோம். இப்போ இந்த 10% இது ரெண்டுக்குமே காமன் தானே. அப்போ மேல் வந்து 10%, இங்கே மேல் வந்து 20%, ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 10% மேல். அதே மாதிரி ஃபீமேல் 5% இங்கே போச்சுன்னா இங்கே 10 - 5 5% ஃபீமேல். அப்படியே கேன்சல் பண்ணலாம். இப்போ இங்கே 1 இங்கே 2. இப்போ மேல் வந்து ஒரு பார்ட்டு, ஃபீமேல் வந்து 2 பார்ட். இப்போ ரெண்டு பேரோட ரேஷியோ வந்து 1:2. அப்போது இந்த டோட்டல் 3 பார்ட்டுங்கிறது எவ்வளோ, 64,200. இதில் நமக்கு 2 பார்ட் ஃபீமேல் என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ இதில் டிவைடட் பை 3 × 2. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 21400. இப்போ மல்டிபிள் பண்ணால் 00824. இப்போ ஆன்சர் வந்து 42800. அடுத்த கொஷின், த நம்பர் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் இன் த வில்லேஜ் இஸ் 44,000. மேல் ஃபீமேல் ரெண்டு பேரும் சேர்ந்து 44,000. த பாப்புலேஷன் ஆஃப் த மேல் இன்க்ரீஸ்டு பை 20%. ஃபீமேல் இன்க்ரீஸ்டு பை 60%. ஃபீமேல் வந்து 60%. இதனால டோட்டல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 17%. மேல் ப்ளஸ் ஃபீமேல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ இதுவும் அதே மாதிரி போட்டோம் அப்படின்னா 20 இங்கே 17 மைனஸ் பண்ணால் 3% ஆஃப் மேல் ஈக்குவல் டு 3% ஆஃப் மேல் ஈக்குவல் டு 16, அந்த பக்கம் 17 மைனஸ் பண்ணால் 1% ஆஃப் ஃபீமேல். இப்போ மேல் ஃபீமேல், மேல் வந்து 1, ஃபீமேல் வந்து 3. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் அண்டு ஃபீமேல். இப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 2. டோட்டல் பார்ட் எவ்வளோ, 4 வந்து 44,000. அப்போ 1 வந்து 11,000. நமக்கு இங்கே 2 எவ்வளோன்னு தெரியணும், சரி 3 எவ்வளோன்னு தெரியணும். 3 2. இங்கே கேட்குறது வந்து
டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. மேல் ஃபீமேலுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3ல் 1 போச்சுன்னா 2. அப்போ 2 பார்ட் கண்டுபிடிச்சா போதும். ஒரு பார்ட் 11,000னா 2 பார்ட் 22,000. இப்போ ஆன்சர் வந்து 22,000. ஓகே, அடுத்தது டைப் 6 இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் சக்ஸசிவ். இப்போ ஒரே பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரி நிறைய பர்சன்டேஜ் கொடுத்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுங்க மாதிரி நிறைய பர்சன்டேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா அது எப்படி போகிறது அப்படிங்கிற இந்த மாடலில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் கொஷினில் 2 டைம்ஸ் 2 டைம் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுது, 10% டிக்ரீஸ் ஆகுது. இப்போ ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு தடவை டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இதில் ஒரு வேல்யூவை 10ன்னு எடுக்கணும், இன்னொரு வேல்யூவை -10 எடுக்கணும். இது 25% டிக்ரீஸ் ஆகுது, 25% டிக்ரீஸ் ஆகுது, 20% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஏவோட வேல்யூவை 25 -25ன்னு எடுக்கணும், பியோட வேல்யூவை +20ன்னு எடுக்கணும். ஓகேவா? அப்போது இங்கே நமக்கு 2 டைம் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி, இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்து 2 இன்க்ரீஸும் வரலாம், 2 டிக்ரீஸும் வரலாம், இல்லை 1 இன்க்ரீஸ் 1 டிக்ரீஸ் எப்படி வேணால் வரலாம். இந்த மாதிரி வந்துச்சுனால நமக்கு ஃபார்முலா வந்து a + b + ab/100. ஓகேவா? அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்டாண்டர்டான ஃபார்முலா வந்து a + b + ab/100. ஓகேவா? இப்போ இதில் ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏவோட வேல்யூ 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 10, பியோட வேல்யூ -10 ப்ளஸ் ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ -10/100. இப்போ என்ன ஆகும்? 10 10 கேன்சல் ஆகிடும். இங்கே 0 0 கேன்சல் ஆகிட்டு மிச்சம் என்ன இருக்கும்? 1 இருக்குமா? -1ன்னு முடியும். இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா 1%ன்னு அர்த்தம், மைனஸில் இருக்கனால இது டிக்ரீஸ்னு அர்த்தம். இது கரெக்டான எப்படி செக் பண்ணுவோமா? இப்போது 100 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? 10% இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 10% இன்க்ரீஸ் பண்ணால் 110 ஆகும். அடுத்தது 10% டிக்ரீஸ் பண்ணணும். இப்போ டிக்ரீஸ் பண்ண எவ்வளோ வரும்? இதில் 10%னா 11. இப்போ மைனஸ் பண்ண எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங் 99. அப்போ ஓவராலாக நமக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது? 1% கம்மியாக இருக்குது. இதை தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் டேரெக்டாக கொண்டு வரோம். ஓகேவா? இப்போ இதுவே நமக்கு 3 டைம்ஸ்ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா a + b + c ப்ளஸ் ab + bc + ca/100 ப்ளஸ் abc/100². ஓகே, மேக்ஸிமம் நமக்கு 2 தான் எக்ஸாமில் கொடுப்பாங்க. ஒருவேளை 3 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா a + b + c ப்ளஸ் ab + bc + ca/100 ப்ளஸ் abc/100². ஓகேவா? 2ங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 தான் அதிகமாக வரும். ஒரு சில நேரம் டஃப்பாக கேட்கும் போது மட்டும்தான் 3 வரும். ஓகே, 3 வரதுக்கான ஃபார்முலாவும் பார்த்துக்கோங்க. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ளஸ் போடணும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா மைனஸ் போடணும். ஓகே, அடுத்த கொஷின். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 10% அண்ட் இன்க்ரீஸ்ட் பை 10%, 15%. ஓகே, ஒரு நம்பர் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அதே நம்பரை எகெயின் 15%ஆல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 10% இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை மறுபடியும் 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே இன்க்ரீஸுங்கனால ரெண்டுமே ப்ளஸ் தான். நம்ம ஃபார்முலா படி 10 + 15 ப்ளஸ் 10 × 15/100. ஓகே, இப்போ இங்கே ஆட் பண்ணோன்னா 25. இங்கே கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆனால் மட்டும் கேன்சல் பண்ணுங்கள், இல்லைனா ஜீரோஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 0 இது வந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகாது 15 20, அதனால் அப்படியே வச்சுட்டு பாயிண்ட் வச்சுக்கலாம். 1.5. இப்போ ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும்? 26.5. அப்போ ஓவரால் எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கும் அப்படின்னா 26.5 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா ஆன்சர் ப்ளஸில் வந்துருக்கு, அதனால் இன்க்ரீஸ். அடுத்தது a side of a square is increased by 20%. ஓகே, ஒரு ஸ்கொயரோட சைடு வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சைடு என்னது? ஏன்னு எடுப்போமா? ஏ என்ன ஆகுது அப்படின்னா 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏ 20% இன்க்ரீஸ் ஆகிறனால அதோட ஏரியா என்னவா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ 20%னா ஏ ஸ்கொயர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது இங்கே நமக்கு என்ன வருது? ஏங்கிறது 2 டைம் வந்திருக்கு. அப்போ 2 டைமுக்கான ஃபார்முலா என்னது? 20 a + b + ab/100. அதுதான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம். 20 + 20 + 20 × 20/100. அப்போது 40
கேன்சல் பண்ணால் 4. அப்போ ஆன்சர் வந்து 44%. இது டவுட்டாக இருக்கும் எப்படி இது ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன பண்ணலாம்னா 20% என்னது 1/5 5ஆல் மல்டிபிள் ஆகிற ஏதோ ஒரு வேல்யூவாக ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏ வந்து 20 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா என்னது 24 ஆயிருக்கும். ஓகேவா? இப்போது ஏ ஸ்கொயர்னா எவ்வளோ? 400. 24 ஸ்கொயர்னா 576. இப்போ 176 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோல? 400லேருந்து. இப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 4th டேபிளில் கேன்சல் பண்ணால் 44. இப்போ ஆன்சர் வந்து 44. அடுத்தது லென்த் ஆஃப் ஸ்கொயர் இல்லை, ரெக்டாங்கிள். Length of the rectangle is increased by 20%, breadth is decreased by 25%. இப்போ நம்ம ஃபார்முலா என்னது? L into B. அப்போ ஒன்று வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்று வந்து 25% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கேயும் நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அப்போ 25% டிக்ரீஸ், அதனால் -25 ப்ளஸ் 20 into -25/100. இதில் என்ன வரும்? -5. இங்கே 0 0 கேன்சல் ஆகிடும். 5 டைம்ஸ், இதுவும் 5 டைம்ஸ். அப்போ -5. இப்போ -10% கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்? ஓவராலாக என்ன இருக்குது? மொத்தமாக என்ன சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா 10% டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஆன்சர் வந்து 10%. அடுத்த கொஷின். The number of seats in the theatre is increased by 35%. Price per ticket is decreased by 35%. Find the percentage change in the revenue. ஓகே, இப்போ ரெவன்யூ அப்படிங்கிறது எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ ரெவன்யூ எப்படி கிடைக்கும்? எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ பர்சன்ஸ் வந்தாங்க, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு ரெவன்யூ கிடைக்கும். சீட் வந்து என்ன ஆகுது? 35% இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரைஸ் வந்து 35% டிக்ரீஸ் ஆகுது. சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனால ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ ஓவரால் சேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 2%. இப்போ 35 -35 ப்ளஸ் 35 into -35/100. இப்போ 35 0 ஆகிடும். 35 into 35னா 1225/100. அப்போ என்ன வரும்னா 12.25 வரும். இப்போது 12.25 இருக்குது. இப்போ இதில் எது கரெக்டுன்னு பார்க்குறக்கு இப்போ 35 into 35, ஆனால் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் சிம்பிள் இருக்கா? அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ -12.25. இப்போ மைனஸில் வரனால என்ன ஆன்சராக இருக்கும்? டிக்ரீஸ் தான் ஆன்சர். அடுத்த கொஷின். A supply of ice cream lasts for 48 days. If its usage is increased by 20%, the number of days it would last. ஓகே, ஒரு ஐஸ்கிரீம் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு தெரியாது, அது வந்து 48 டேஸ்க்கு வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதோட யூசேஜை ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ 20% இன்க்ரீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்ன்னு இருக்கதை 20% இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம். 20% இன்க்ரீஸ்னால் என்ன பண்ணணும்? 20க்கு வந்து 1/5, அப்போ இன்க்ரீஸ் பண்ணால் 6/5 ஆகிடும். இது எவ்வளோ நாளைக்கு வரும்னு கேட்குறாங்க. இப்போ டேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் வந்து 1% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அடுத்து இப்போ இதில் 6 கேன்சல் பண்ணால் 8 டைம்ஸ் XX கேன்சல் ஆகிடும். இந்த 5 இங்கே போச்சுன்னா 40 டேஸ்க்கு வந்து அந்த ஃபுட் வந்து வரும், ஐஸ்கிரீம் வந்து வரும். ஓகே, அப்போ 40 டேஸ். அடுத்தது டைப் 7 கன்சம்ஷன் ப்ரைஸ். ஓகே, இப்போது நமக்கு பேசிக்கான ஒரு கான்செப்ட் பார்ப்போம். இப்போது ப்ரைஸ் வந்து ஒரு 100 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 rupees இருக்குது, ஒருத்தர் வந்து 1 kg வாங்குறாரு, அந்த பொருள் வாங்குறாரு. இப்போது இதே ப்ரைஸ் வந்து ஒரு 90 rupees இருந்ததுன்னா என்ன பண்ணுவார்? 1 kg வாங்குற இடத்துல 1 kg ஒரு 200 grams எக்ஸ்ட்ராவாக வாங்குவார். ஓகே, அப்போது ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனால் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனால் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஆப்போசிட்டாக இருக்கா? அப்போது ப்ரைஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு குவான்டிட்டி ஆர் கன்சம்ஷன். ப்ரைஸ் வந்து 4:5 இருந்தால் கன்சம்ஷன் 5:4 இருக்கும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ரேஷியோ வந்து நம்ம ஆப்போசிட்டாக எடுத்துக்கலாம். இதே இது பாருங்கள், 100ங்கிறது 120, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க?
1 kg வாங்கிட்டு இருந்த இடத்துல ப்ரைஸ் வந்து 1 kg இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 120 ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, கம்மி பண்ணுவாங்க, ஒரு 800 தான் வாங்குவாங்க. அப்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும். அப்போ எப்போவுமே ஆப்போசிட்டாகவே இருக்கும். அப்போ ப்ரைஸ் 4:5னா கன்சம்ஷன் 5:4 இருக்கும். அப்போ ஆப்போசிட்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா, இதை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். அடுத்த கொஷின், a reduction of 20% in the price of the sugar enables the housewife to buy a 5.2 kg more for 936 rupees. The reduced price per kg. ஓகே, இப்போ ப்ரைஸ் வந்து 100 இருந்தது, என்ன ஆகுதுன்னா 20% கம்மியாகி 80 ஆகிடுது. அப்போ ப்ரைஸோட ரேஷியோ என்னவாக இருந்திருக்குன்னா 5:4 இருந்திருக்கும். இது 5:4னா கன்சம்ஷன் இதோட ஆப்போசிட் இப்போ தானே பார்த்தோம். இப்போ 4:5 வந்திருக்கும். ஓகே, அப்போ இந்த டிஃபரன்ஸ் என்ன ஆகுது, 4லேருந்து 5 இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் எனது இந்த 5.2 kg. ஏன்னா கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா, அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4, 5 ஆயிருக்கு. அப்போ அந்த ஒரு பார்ட் இன்க்ரீஸ் ஆச்சுல்ல, அந்த ஒரு பார்ட் தான் என்னது 5.2. இப்போ ஒரு 5.2 அப்படின்னா இப்போ இன்க்ரீஸ் ஆன காஸ்ட் எவ்வளோ, 5. இப்போ அந்த 5ங்கிறது எவ்வளோ வந்திருக்கும், 5 × 5.2 இப்போ 26 வந்திருக்கும். அப்போ 26 தான் ப்ரைஸ். அப்போது 26ங்கிறது கேஜி. ஏன்னா இது வந்து கன்சம்ஷன் குவான்டிட்டி பற்றி பேசுகிறோம். அப்போ ஒரு பார்ட் வந்து 5.2 kg இருந்ததுன்னா 5 பார்ட் வந்து 26 kg இருந்திருக்கும். இப்போது ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி 26 kg தான் வந்து 936. ஓகேவா, அப்போது இது வந்து கேன்சல் ஆகுமா, 13 இந்த 4 6 8 4 6 8 இது 13ல் கேன்சல் பண்ணோன்னா 3 × 39 ரிமைனிங் 7 78 வந்து 6 டைம்ஸ். அப்போது ப்ரைஸ் பர் கேஜி என்னவாக இருந்திருக்கும், 36 இருந்திருக்கும். இதுதான் வந்து ரெடியூஸ் ஆன அந்த ப்ரைஸ். ஓகேவா, இந்த மாதிரி ப்ரைஸ் கன்சம்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். ப்ரைஸ் எடுத்துகிட்டு அதோட கன்சம்ஷன் வந்து ஒரு ஆப்போசிட் ரேஷியோவாக எடுத்துகிட்டு கொஷின் என்ன கேட்குறானோ அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணணும். நம்ம இங்கே இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 5.2ன்னு எடுத்தோம், அதுக்கப்புறம் ரெடியூஸ் ஆன ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. அதனால் முதல்ல ரெடியூஸ் ஆன குவான்டிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். ரெடியூஸ் ஆன குவான்டிட்டி என்னது 5. ஒரு பார்ட் 5.2னா 5 பார்ட் வந்து 26. அப்போ இங்கே நமக்கு குவான்டிட்டி தெரிஞ்சிருச்சு, குவான்டிட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, அவங்களே 936ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி தான் வந்து டோட்டல் ப்ரைஸ் வருமா. ஒரு பொருளோட ப்ரைஸும், இப்போ ஒரு பொருள் 5 rupees அப்படின்னா நம்ம 5 பொருள் வாங்கினோம் அப்படின்னா என்ன ஆகும், டோட்டல் வந்து 25ன்னு சொல்லுவோமா. ஓகே, இதுதான் இப்போ டோட்டல் ப்ரைஸ் ஒரு பொருளோட காஸ்ட்டும் இன்ட்டு குவான்டிட்டி, நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும் அப்படிங்கிறது. ஓகே, காஸ்ட் ஆஃப் 1 ப்ராடக்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ரைஸ். ஓகே, அந்த கான்செப்டில் தான் P × 26 = 936 போட்டு ஒரு வேல்யூக்கு வந்து பர் கேஜிக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 36 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அடுத்த கொஷின், an increase of 20% price of the egg. எக்கோட ப்ரைஸ் 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 100 இருந்தது, 20% இன்க்ரீஸ்னால் 120 ஆகுது. அப்போது 5:6 ஆகிருக்கும். இது வந்து ப்ரைஸ். இப்போ கன்சம்ஷன் என்ன இருக்கும், 6:5. ஓகேவா, இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இட் எனேபிள்ஸ் 6x லெஸ் அவைலபிள். அப்போது இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, ஒரு பார்ட். இந்த ஒரு பார்ட் அப்படிங்கிறது எவ்வளோ எக்ஸ் அப்படின்னா 6x. இதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடணும். என்ன கேட்குறாங்க, ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த எக் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போது ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து நம்ம போகணும். இப்போது இங்கே ஒரு பார்ட் வந்து 6x அப்படின்னா இங்கே எவ்வளோ இருக்குது, 6 பார்ட். இப்போ 6 பார்ட் வந்து எவ்வளோ எக்ஸாக இருந்திருக்கும், 36 எக்ஸாக இருந்திருக்கும். ஓகேவா, அப்போது 5 இல்லை, ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி ஈக்குவல் டு டோட்டல் ப்ரைஸ். இப்போ ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல. ஓகேவா, இப்போ குவான்டிட்டி எவ்வளோ வந்திருக்கு நமக்கு, 36x. இதோட ப்ரைஸ் தான் எவ்வளோ, 60. அப்போ 36ஓடது 60 அப்படின்னா ஒரு ப்ராடக்டோடது வந்து 6 10. இப்போ 10/6. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா பர் டசன் கேட்குறாங்க. அப்போது ஒரு ப்ராடக்டோடது 10/6 அப்படின்னா 12 ப்ராடக்டோடது
10/6 into 12. அப்போ 20. இப்போ ஆன்சர் வந்து 20 rupees. ஓகே, அடுத்த மாடல் வந்து எலெக்ஷன். எலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். பெர்சன்டேஜில் கண்டிப்பாக கொஷின் கேட்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஏபின்னு 2 பர்சன் இருக்காங்க. 2 பேர் எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் 80% வாங்கினா இவர் எவ்வளோ வாங்கியிருப்பார்? 20% வாங்கியிருப்பாரா? இப்போது இதே ஏபியோட ஓட்டு வச்சு பார்க்கும்போது இவர் 100 ஓட்டுனா இவர் வந்து 120 வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 பேரோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 20. அப்போது இதை நம்ம கொஷினில் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்கன்னா, ஏ வந்து 100 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, அவர் 20 ஓட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி 80% ஓட்டு வாங்கிட்டு 20% ஓட்ஸில் வந்து அவர் தோற்றுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன மீனிங்? இவங்க 2 பேரோட இந்த டிஃப்ரென்ஸ் தான் இந்த 20. ஓகே, இப்போ 60% தான் நம்ம 20 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டெப்ஸை மட்டும் நம்ம போட்டு கால்குலேட் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் ஒரு சம்ஸில் இந்த ஸ்டெப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் போனீங்கன்னா என்னோடய பர்சனல் சேட் வந்து இருக்கும். ஓகே, நான் ஏதாவது ஒரு ஃபைலை ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன், அதில் மேலே வந்து ஜீனியஸ் எஸ்கேன்னு இருக்கும். இதில் போயிட்டு பிவைக்யூ பிடிஎஃப் அப்படின்னு அனுப்புங்க. நான் உங்களுக்கு வந்து பிவைக்யூ பிடிஎஃப் எல்லாத்தையும் அனுப்பி விட்றேன். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கனாலே சூப்பர். இதுக்கப்புறம் கொஞ்சம் சம்ஸ் தான் இருக்குது, அதை மட்டும் பார்த்துருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். In election, 2 candidates participated. The winning candidate got 80% of the votes and has won by 17,400. ஒரு எலெக்ஷனில் 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஏபி. வின்னிங் கேண்டிடேட் வந்து 80% ஓட்டு வாங்குறாரு. இப்போ ஒரு 80% ஓட்டு வாங்குறாரு. அப்போ ரிமைனிங் ஓட்டில் யாருக்கு போயிருக்கும்? பிக்கு தான் போயிருக்கும். இப்போ 20% ஓட்டு வந்து இவருக்கு போயிருக்கும். டோட்டல் 100%. இப்போது ஏ வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸில் ஜெயிக்கிறார் அப்படின்னா 17,400 ஜெயிக்கிறார். இப்போது ஏ வந்து ஒரு 120 வாங்கியிருந்தா, பி 100 வாங்கியிருந்தா 20 டிஃப்ரென்ஸில் அவர் ஜெயிக்கிறார் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ 2 பேரோட டிஃப்ரென்ஸ் தான் இந்த 20. இப்போ இங்கே 2 பேரோட டிஃப்ரென்ஸ் தான் இந்த 17,400 இருக்குமா? அப்போ 60% தான் 17,400 இருக்கும். அப்போது 0 0 கேன்சல். இப்போ 6 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 × 12 ரிமைனிங் 5. இப்போ 9 × 290. இப்போ 1% வந்து 290. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஓட்ஸ் a candidate who lost the election? தோற்று போனவர் எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 20% வந்து லாஸ் பண்ணவர் வாங்கியிருப்பார். அப்போ 1% தான் வந்து 290 அப்படின்னா 20% வந்து 5,800. அடுத்த கொஸ்டின். In election between 2 candidates, 10% votes are invalid. First candidate got 80% of the total votes and still lost by 28,800. Find the total number of votes. ஓகே, இந்த மாதிரி இன்வேலிட் அதெல்லாம் நிறையா வந்துச்சுன்னா இப்போ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் votes நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? 10% இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 10% இன்வேலிட்னா ரிமைனிங் எவ்வளோ ஓட்டு தான் இருக்கும்? 90% தான் நமக்கு வேலிட் ஓட்டு. இப்போது இதுதான் நமக்கு வேலிட் ஓட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு கேண்டிடேட் காட் 80% ஆஃப் த ஓட்ஸ், சரி 30% ஆஃப் வேலிட் ஓட்டு தான் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் வாங்குறாரு. ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டை ஏன்னு வச்சுக்கலாம். இவர் 30% வேலிட் ஓட்டு வாங்குறாரு, ஆனாலுமே தோற்று போயிடுறாரு. ஏன்னா பி வந்து 70% ஓட்டு வாங்கியிருப்பார். அப்போ இவங்க 2 பேரோட டிஃப்ரென்ஸ் தான் 28,800. எதில்? வேலிட் ஓட்டில் டிஃப்ரென்ஸ். இப்போ வேலிட் ஓட்டுங்கிறது இது. இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 40%. இந்த வேல்யூ தான் எவ்வளோ? 28,800. இப்போது இங்கே 0 0 கேன்சல் ஆகிடும். 4th டேபிளில் கேன்சல் பண்ணால் 72, 9th டேபிளில் கேன்சல் பண்ணால் 8. இப்போ x = 80,000. அடுத்த கொஸ்டின். In an election between 3 candidates, all the votes are valid. எல்லா ஓட்டுமே வேலிட். இதில் இன்வேலிட் ஓட்டே கிடையாது. இப்போ A got 35% of votes.
இப்போ ஏக்கு வந்து 35% ஓட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ வந்து 35% ஓட் கிடச்சிருக்கு. ஃபார் எவ்ரி 35 voters சி காட் 14 votes. ஓகே, ஒவ்வொரு 35 votersக்கும் சிக்கு வந்து 14 vote கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ 14/35 வச்சுக்கலாம். த வின்னர் காட் 4950 more than the who received the least number of votes. least number of vote யார் வாங்கினா நமக்கு தெரியாது. ஓகேவா, லீஸ்ட் நம்பர் ஆஃப் vote யார் வாங்கினான்னு தெரியாது, அவங்க கூட டிஃப்ரென்ஸில் சொல்கிறாங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் votes எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இங்கே நமக்கு 35% அப்படின்னா 35/100 7/20. இப்போ 7/20ங்கிறது ஏ. அடுத்தது சி வந்து 14/35. அப்போது 2/7. சரி, 2/5. இப்போ நமக்கு டினாமினேட்டர் இங்கே 20 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இப்போ கீழே 4 போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும்? 7, 8. அப்போது ஏக்கும் பிக்குமான ரேஷியோ வந்து 7:8. அப்போது ரிமைனிங் பி என்னவா இருக்கும்? நம்ம இங்கே டோட்டல் 20, இதுலேயும் 20ன்னு எடுத்தோம். 20ல் 7, 8 வந்து ஏசி அப்படின்னா ரிமைனிங் என்னவாக தான் இருக்கும்? ரிமைனிங் ஃபுல்லாக பியாக தானே இருந்திருக்கும். அப்போ 20ல் இதில் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 7, 8ன்னா வந்து 15. அப்போ ரிமைனிங் வந்து 5 வந்துருக்கும். ஓகேவா, நமக்கு ஏவோட 35% அதுக்கு எடுத்தும் போது 7/20 வந்துச்சு. பிக்கு வந்து ஒவ்வொரு 35 votes-லையும் 14 votes சிக்கு போகும்னு சொல்கிறாங்க. அப்போ 14/35 போட்டால் 2/5. இந்த கீழே இருக்க 5-ஐ 20-யாக மாற்றிட்டோம். அப்போ இதை வச்சு ரேஷியோ 3 பேருக்கும் பிரித்தோன்னா 7:8:5ன்னு வரும். இப்போது வின்னர் காட் 4950 டிஃபரன்ஸ் பிட்வீன் த லீஸ்ட் நம்பர். ஓகே, லீஸ்ட் வேல்யூக்கும் ஜெயிச்சவனுக்குமான டிஃபரன்ஸ் வந்து 4950ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே லீஸ்ட் வேல்யூ 5, ஜெயிச்சது வந்து 8ஆக இருந்திருக்குமா? இப்போ 8க்கும் 5க்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 3. இந்த 3 தான் 4950ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போது இந்த 3 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 1, இங்கே 1, 6, 5, 1650. நமக்கு டோட்டல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. டோட்டல் நம்ம எவ்வளோன்னு வச்சுருக்கோம்? 20ன்னு வச்சுருக்கோம். இப்போ 20 விட்டுடலாம். 165 into 2 அப்படின்னா எவ்வளோ வரும்? 330. அகைன் ஒரு 2 0. அப்போ ஆன்சர் வந்து 34,000 தான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஓகே, ரொம்ப கரெக்ட் பேசிக்கான ஒரு நல்ல சம். கரெக்டாக நம்ம அந்த பர்சன்டேஜ் போடணும், அதை வந்து ஃப்ராக்ஷன் கரெக்டாக போடணும், எந்தெந்த ஃப்ராக்ஷன் எதுக்கு வருதுன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த ஃப்ராக்ஷன் எடுத்தது வேணால் உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். ஏ வந்து நமக்கு 7/20 கிடச்சிது, பி வந்து 2/5 கிடச்சிது, சி என்னன்னு தெரியாது. ஓகேவா, அப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேமாக கொண்டு வரக்கு என்ன பண்ணுறோம்னா இன்ட்டு 20 போடணும். சரி, இன்ட்டு 20 வர வைக்கணும். இப்போ இங்கே இன்ட்டு 1, இங்கே இன்ட்டு 4 போட்டால் நமக்கு என்ன வரும்? 7/20. இதில் வந்து 8/20ன்னு வந்துடும். அப்போ மொத்தம் 20 பார்ட்டு, அதில் 7 வந்து ஏ, ரிமைனிங் வந்து பி. அப்படின்னா இன்னொருத்தர் சி என்னவாக தான் இருந்திருக்கணும்? இது போக ரிமைனிங் இருக்க தானே இருக்கணும். சரி, கொஷின் படி இது சி, இது பி. அப்போது ஏவும் சி இதில் இருக்குது அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது பியாக தான் இருக்கணும். அப்போ 5/20 நம்ம எடுத்துருக்கோம், அதனால தான். ஓகேவா, இதுக்கப்புறம் ஜெயிச்சவங்களுக்கும் தோத்தவங்களுக்குமான டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அப்போ அதிகமாக 8ங்கிறவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க, லீஸ்ட்டில் இருக்கிறது 5. ரெண்டு பேரோட டிஃப்ரென்ஸ் தான் 3. 3 தான் 1650னா நம்ம டோட்டல் என்னென்னு எடுத்திருக்கோம்? எல்லாமே கீழே 20ன்னு எடுத்திருக்கோம். இப்போ 20ங்கிறது 33,000 இருந்திருக்கும். ஓகேவா, இதெல்லாம் தான் பர்சன்டேஜோட ரொம்ப முக்கியமான மாடல்ஸ். இந்த மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கனாலே ஓரளவுக்கு நம்ம மேக்ஸிமம் பர்சன்டேஜை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது மட்டுமே போதுமானது கிடையாது, நம்ம இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ப்ராக்டிஸ் போக நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது, பினாக்கிள் சால்வ் பண்ணுறது, இதெல்லாமே நீ ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ண தான் வந்து எந்தெந்த மாடல் எங்கெங்கே வரும், எந்தெந்த பர்சன்டேஜ் எப்போ யூஸ் பண்ணணும், எந்த ஃப்ராக்ஷன் எங்கே வரும், எந்த நம்பர் வரும்போது நம்ம வந்து இப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நான் அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.